யோசிச்சு பாருங்க. நான் வழி அருகே உள்ள விதையா, இல்லை முள் அருகே உள்ள விதையா, இல்லை கற்பாறை உள்ள இடத்துல இருக்கிற விதையா, அல்ல நான் நல்ல நிலத்தில் இருக்கிற விதையா? எந்த நிலம்? யோசிச்சு பாருங்க. அப்போ இன்னைக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இயேசு கிறிஸ்துவை கூட அறிய முடியாத அளவுக்கு, அவருடைய சமூகத்தை கூட உணர முடியாத அளவுக்கு இன்னும் நம்மகிட்ட ஒரு குறைவு இருக்குமானா நாம் இன்னும் மந்த நிலையில தான் இருக்கிறோம் அப்படின்னு சொல்லி வேதம் நமக்கு சொல்லி கொடுக்கிறது. அல்லேலூயா. அடுத்ததாக லூக்கா 24:21 வாசிங்க. அவரே இஸ்ரவேலை மீட்டி ரட்சிப்பவர் என்று நாங்கள் நம்பி இருந்தோம். ஆமென். நல்லா கவனிங்க. நாங்கள் நம்பி இருந்தோம். அதாவது இவங்க என்ன பண்ணாங்க? ஒரு எக்ஸ்பெக்டேஷனோட இருந்தாங்க இயேசு கிறிஸ்து கிட்ட. என்னன்னு? இவர் தான் எங்களுக்கு ராஜ்யத்தை கொடுப்பாரு. ஏன்னா அப்போஸ்தலர் 1 நீங்க பாத்தீங்கன்னா இதே கொஸ்டினை சீசர்களும் கேட்பாங்க. என்ன கேட்டாங்க? ராஜ்யத்தை எப்போ கொடுப்பீங்க அப்படின்னு கேட்குறாங்க. நல்லா கவனிங்க. எல்லாருக்கும் ஒரு எக்ஸ்பெக்டேஷன் இருக்கும். ஆனா வசனம் சொல்லுது நம்பி இருந்தோம் அப்படின்னா என்ன அர்த்தம்? நடக்கலைன்னு அர்த்தம். நடந்திருந்தா அதை சொல்லியிருப்பாங்களே. நம்பி இருந்தோம் நடக்கலை அப்படின்னா அப்போ நல்லா கவனிங்க. அப்போ நடக்கலைன்னா நீ பின்மாற்றத்தில் போயிருவியா? நடக்கலைன்னா நாம பின்மாற்றத்தில் போயிடுவோமா? இயேசு கிறிஸ்து கொடுத்தாதான் தெய்வமா? யோபு என்னையா சொன்னாரு? கத்தர் கொடுத்தான், கத்தர் எடுத்தான், கத்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு சோத்திரம். கத்தர் கொடுத்தா மட்டும்தான் கத்தரா? கத்தர் எடுத்தா கத்தர் இல்லையோ? யோசிச்சு பாருங்க ஐயா, யோசிச்சு பாருங்க. ஆபேத் நேகோலாம் என்ன சொன்னாங்க? ராஜாக்கு முன்னாடி நிற்கும் போது நேபுகாத் நேச்சார் முன்னாடி என்ன சொன்னாங்க? இந்த தீச்சூளையின் நடுவிலிருந்து என்னை காக்க அவர் வல்லமையுள்ளவர். அவர் காத்தாலும் சரி, காக்காமல் போனாலும், நான் எரிஞ்சே சாம்பல் ஆனாலும் சரி, அவரே தெய்வம். அவரை தவிர வேற யாரையும் நான் வணங்க மாட்டேன்னு சொன்னாங்க. அவர் காப்பாத்தினாதான் நான் வணங்குவேன். அவரை என்னை நெருப்புலேருந்து காப்பாத்தினாதான் வணங்குவேன்னு சொன்னாங்களா? சிங்க கபில தூக்கி போட்டாங்க. தானியேல் என்ன சொன்னார்? இடைவிடாமல் ஆராதிக்கிற தேவன் என்னை தப்புவிக்க வல்லவராக இருந்தார். அல்லேலூயா. என் அருமையான தேவனுடைய பிள்ளைக்கு உன் விசுவாசம் என்னங்க ஐயா? கொடுத்துக்கிட்டே இருந்தா இயேசு நல்லவர், இயேசு வல்லவர், இயேசு போதுமானவர் சொல்லுவியா? கொடுக்காம இருக்கும்போது உன் விசுவாசம் என்ன? உன் விசுவாசம் என்ன? உன் சாட்சி என்ன? உன் நம்பிக்கை என்ன? அப்ப நீ ஊருக்கு ஓடிடுவியா? திரும்ப பழைய வாழ்க்கைக்கு ஓடிடுவியா? யோசிச்சு பாருங்க. அப்ப இன்னைக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, எதிர்பார்த்தது நடந்தாலும் சரி, நடக்கலனாலும் சரி, ஆணையிட்டது நடந்தாலும் சரி, நடக்கலனாலும் சரி, நாம இருக்க வேண்டிய இடம் தேவனுடைய சமூகம் மாத்திரமே. அல்லேலூயா. அப்ப மந்த இருதயம் இருந்தா சில நேரங்களில் நம்ம விசுவாசம் ஆட்டங்காணுதுன்னு அர்த்தம். அல்லேலூயா. ஆட்டங்கான்ற விசுவாசம் உள்ள ஆள் இருந்தா மந்த இருதயம் இருக்குன்னு அர்த்தம்.